பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச்னு பெரிய ஹைப் இருந்துச்சு. ஆனா அது 2 நாள்ல வந்து முடிஞ்சு போச்சு. அந்த 2 நாள்ல முடிஞ்சு போனதுக்கு ரீசன் வந்து இங்கிலாந்து வந்து திடீர்னு வந்து நம்பர் 1 வேர்ல்ட் டெஸ்ட் டீமாவும் ஆவல. அதே மாரி ஆஸ்திரேலியா வந்து வேர்ல்டு வொர்ஸ்ட் டீமாவும் ஆவல. ஆனா ஏதோ ரீசன் இருக்கணும்ல. அது என்னென்ன ரீசன் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ். வணக்கம் மாஸ்டர். ஆஷஸ் ஒரு வழியா வந்து இங்கிலாந்து வந்து ஜெயிச்சிட்டாங்க. மேட்சை பார்த்தீங்களா? நான் பார்க்கல, ஹைலைட்ஸ் பார்த்தேன். பட் இங்கிலாந்து வின் 2 வந்து 1 தானே. ஆமா, இல்ல அதான் நீங்க மெயினான ரீசன் சொன்னீங்க இல்லைங்களா? லெட்ஸ் கெட் ஸ்ட்ரைட் இன்டு இட். ஓகேங்களா? டாப் ரீசன் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆஹ், அதான் மாஸ்டர், என்னோட ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து நான் ரொம்ப யோசிக்கும் போது எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆன ரீசன் வந்து என்னன்னா, பிட்ச் அண்ட் டாஸ். இதுதான் வந்து ஒரு மேஜர் ஃபேக்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து 10 கிராஸ் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் லாஸ்ட் டைம் வந்து எப்போ வந்து இந்த பிட்ச்சில் இந்த கிரவுண்டில் இந்த மாதிரி 10 கிராஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. அண்ட் உங்களுக்கு தெரியும், கிராஸ் கவர் இருந்தாலே வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அது வந்து ஒரு ஹெவன் தான் அப்படின்ட்டு. அண்ட் டே 1ல் நான் வந்து பார்த்தேன், லேட்ரல் மூவ்மெண்ட் ஆகுது. பால் 2 பக்கமும் ஹோல்ட் ஆனாலும் வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் திரும்புது. இட் வாஸ் லைக் அ கம்ப்ளீட் பாரடைஸ் ஃபார் லைக் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அப்படிதான் வந்து இருந்துச்சு. டாஸும் நீங்க சொல்லுங்க. டாஸ் வந்து இது வந்து இந்த மாதிரி ஒரு இல்ல, நீங்க அந்த ரீசன் வந்து ஃபர்ஸ்ட் நான் கிளியரா நம்ம ஆர்டிகுலேட் பண்ணிடலாமே. என்னன்னா, இப்ப நீங்க வந்து பவுலர்ஸ் ஃப்ரெண்ட்லிங்க சொல்றீங்க. ஓகேங்களா? அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஆஸ்திரேலியாவுக்கு தானே பெட்டரா இருக்கணும். ஏன்னா கன்சிடரிங் அவர் இங்கிலாந்து பேட்டிங் அண்ட் தேர் வீக்னஸ் அண்ட் ஆஸ்திரேலியாஸ் டாமினன்ஸ் இந்த பவுலிங், அப்ப ஆஸ்திரேலியாவுக்கு தானே அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கணும். இல்ல, நான் வந்து இது வந்து பிச்சோட ஸ்டாண்டர்ட்லயே கம்மியா இருக்கு அப்படின்னு நான் வந்து சொல்ல வரேன். ஓகே, ஜஸ்ட் ஓகே, ஓகே. பிகாஸ் லைக் டாஸையும் இவங்க ஜெயிச்சதுனால இந்த ஒரு கண்டிஷனை வந்து இவங்களுக்கு வந்து சாதகமா அமைஞ்சிடுச்சு. இட் டசன்ட் மீன் தட் இட் இஸ் ஓகே. அ கிரேட் பிட்ச். அதாவது நான் அந்த மாதிரி சொல்லல. 5 நாள் டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 2 நாள்ல முடிக்கிறீங்கன்னா, திஸ் பிட்ச் ஹேஸ் டு கம் அண்டர் ஸ்க்ரூட்டனி. ஐ திங்க் இட் வில் கரெக்ட். கம் அண்டர் ஸ்க்ரூட்டனி. அது வந்து பாட்டம் லைன். ஆனா இங்கிலாந்து ஜெயிச்சதுக்கு இந்த பிச்சும் டாஸும் ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, ஓகே. ஆமா, டாஸ் கண்டிப்பா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது நான் ஏன் யோசிக்கிறேன்னா, அவங்களோட டெம்ப்ளேட் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? பேட்டிங் லாஸ்ட், ஸ்கோர் எனி நம்பர் ஆஃப் ரன்ஸ் இல்லைங்களா? அந்த 400. டெம்ப்ளேட்டுக்கு வந்து அவங்களுக்கு இது வந்து சூட்டபிள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ம். பிட்ச் வந்து அதான் நீங்க சொன்ன மாதிரி பிட்ச் வந்து வெதர் இட் இஸ் ஸ்டாண்டர்ட் பிட்ச் இல்ல அது வந்து இட்ஸ் குட் ஃபார் டெஸ்ட் கிரிக்கெட், அது வந்து மேபி இங்க நம்ம கவர் பண்ண வேண்டாம். பட் தட் இஸ் ஓப்பன் டு வியூவர்ஸ் ஃபார் கமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆனா இங்கிலாந்துக்கு அது எப்படி நான் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு பார்த்தேன்னா, அகைன் அவங்களோட டெம்ப்ளேட்டுக்கு அது வந்து ஒர்க் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னன்னா அவங்க எப்படி கேர் ஃப்ரீயா தான் ப்ளே பண்ணுவாங்க. கரெக்டா? ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த பிட்ச் பிளஸ் லோ ஸ்கோரிங் வந்து அது ஒரு அட்வான்டேஜா அவங்களுக்கு போயிடுச்சோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன் நான். ஏன்னா ஈவன் இஃப் யூ லூஸ் யுவர் விக்கெட் யூ கேன் ஜஸ்ட் புட் த பிளேம் கைண்ட் ஆஃப் ஆன் த பிச்சர்ஸ். அதான் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி வந்து அஹ், எல்லாமே வந்து படிச்சுட்டு போனவனுக்கு தான் வந்து ஆக்சுவலா வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கும். எக்ஸாம் ஹால்ல போயிட்டு ஐயோ இந்த கொஸ்டின் வருமா இந்த கரெக்ட். கொஸ்டின் வருமா அப்படின்னு. எதுவுமே படிக்காம போனவனுக்கு என்ன டென்ஷன்? எது வந்தாலும் என்னடா எனக்கு எப்படி தெரிய போறது இல்ல, நான் எழுதுறது தான் எழுத போறேன். அந்த மாதிரி இங்கிலாந்து வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த இன்னிங்ஸை. கரெக்ட், கரெக்ட். எனக்கு தெரிஞ்ச அதான் நம்ம நிறைய இன்னிங்ஸ் அவங்க இதுல பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ அது வந்து இதுக்கு வந்து கைண்ட் ஆஃப் அவங்களுக்குன்னு செட் பண்ணி கொடுத்த மாதிரி போயிடுச்சு பிச்சு. ஓகே, நான் வந்து குயிக்கா ஒரு 20-30 ரன்ஸ் வந்து அடிச்சாலே வந்து இந்த பிச்சில் வந்து இட்ஸ் கோயிங் டு ஹேவ் ஹியூஜ் இம்பாக்ட். அதான் நான் வந்து டிஃபென்ஸ் ப்ளே பண்ணி டெக்னிக்கை காட்டி கிரைண்ட் பண்ணி ப்ளே பண்ணணும் தேவையில்லைங்கிறது வந்து கரெக்டாக சூட் ஆயிடுச்சு. அதான் ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேனுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, அதாவது வந்து என்னடா இப்படி பிட்ச் வந்து இப்படி மூவ் ஆகுது, பால் எங்க வரப்போகுதுன்னு தெரியலையே, அதாவது ஷைன் இந்த சைடு இருக்கு, இப்படிலாம் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து என்னன்னா, ஐ டோன்ட் கேர் எந்த பக்கம் வந்தா என்ன, இப்படி வந்தா என்ன, நான் ஆட போற ஷாட் தான் ஆட போறேன் அப்படின்ற மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருக்க போறாங்க. தட் ஹாஸ் பிகம் அட்வான்டேஜ் ஃபார் தெம். அண்ட் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து அதுவே டிஸ்அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. இன்னொரு ஒரு மெயின் ரீசன் வந்து நான் வந்து ஏன் இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து இங்கிலாந்துக்கு சாதகமாக அமைஞ்சது, இங்கிலாந்து வின் பண்ணாங்க அப்படின்னா, ஐ திங்க் பாக்ஸிங் டே ரெக்கார்ட் க்ரௌட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் திஸ் இஸ் தி ஹையஸ்ட் க்ரௌட் இன் எம்சிஜின்னு நினைக்கிறேன். அதனால வந்து ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன்ஸ் என்னமோ வந்து நம்ம இங்கிலீஷ் பேட்ஸ்மேனுக்கு வந்து கிஃப்டாக கொடுத்துருவோமே நம்மளோட விக்கெட்ஸ் எல்லாம் அப்படின்ற மாதிரியே த்ரோ பண்ண மாதிரியே இருந்துச்சு. அதாவது இவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு 3வது பாயிண்ட்ல பேசுவோம். பட் ஆனால் வந்து ஐ திங்க் ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் ஷாட்ஸ் வேர் லைக் கம்ப்ளீட் ரெக்லெஸ். 2 இன்னிங்ஸ்லையுமே சரி. லாபுஷேன்லாம் என்ன பண்ணாருன்னு எனக்கு சீரியஸாக புரியல. அது வந்து கேச்சிங் ப்ராக்டிஸை விட ரொம்ப மோசமாக இருந்துச்சு அவர் ஆடின ஷாட் எல்லாம். கரெக்ட். நான் அதான் அப்படின்னா செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றேன், ஆஸ்திரேலியாஸ் கிஃப்ட்ஸ்
கிஃப்ட் பேசிக்கலி கிறிஸ்மஸ் போஸ்ட் கிறிஸ்மஸ் கிஃப்ட் டு இங்கிலாந்துன்னு ஆமா. சொல்றோம். அவங்க ஆமா வந்து நானும் கிஃப்ட் அதுதான் பண்ணிட்டாங்க. ஆமா நானும் அதான் நோட்டீஸ் பண்ணேன். ஐ திங்க் அந்த யூசுவல் ஒரு ஆஸ்திரேலியா இந்த பேட்டிங் வந்து இல்ல. ஆனா அந்த ஃபிளிப் சைடு நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம் இல்லைங்களா, ஆஸ்திரேலியா பேட்டிங் இஸ் வல்னரபிள். ஓகேங்களா, அதை ம். வந்து கரெக்டா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும். பண்ணாங்கன்னா we can easily like get them all out soon like 200 or 250 எடுக்கலாம். அதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க, இன்னொன்னு வந்து இங்கிலாந்து வந்து அதை கரெக்டா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க. நான் கேமரூன் கிரீன் தான் வந்து எனக்கு ரொம்ப இதா இருந்தது. அவர் வந்து ரன் அவுட் வந்து நான் அவுட் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவுட் ஆனாரு. ஓகேங்களா, செகண்ட் இது இன்னிங்ஸ் அவுட் என்னங்க போட்டீங்க. ஷாட், அந்த ஷாட் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாவே இல்ல. ரொம்ப ஒரு மாதிரி போர் ஷாட்டா இருந்தது. அது சோ வந்து அதனால் அவரு அலெக்ஸ் கேரி கரெக்டா செட்டப் பண்ணி குடுக்குறாங்க, கையில குடுக்குறாரு. உஸ்மன் கவாஜா வந்து அங்க பின்னாடி வைன் லெக்ல ஆள் ஒரே இருக்குன்னு ஒரு தெரிஞ்சு ஃபீல்டர். கரெக்டா ஹுக்க வந்து கையில குடுக்குறாரு. அவுட் சைடு த ஆஃப் ஸ்டம்ப் வந்து லீவ் பண்ணணுங்கிற அந்த இதே வந்து இங்கிலாந்துக்கு இருக்காது, அதை விட்டுறலாம். ஓகேங்களா, ஆஸ்திரேலியா வந்து they were not ready to leave any balls. அவங்களும் ஃபுல்லா ஃபிஷ் பண்ணி விளையாண்டதுக்கு வந்து they they got paid. அவ்வளவுதான். நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா, செகண்ட் இன்னிங்ஸ்ல டிராவிஸ் ஹெட்டோட பால் மேபி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அகைன் டிராவிஸ் ஹெட்டோட பால் வந்து ஒரு நல்ல பால் அப்படின்னு நினைக்கிறேன். சிப் ஆன் பண்ணாரு. அதை தவிர மீதி எல்லாமே வந்து முக்காவாசி தே கேன், அது வந்து அவங்க அவுட் ஆகாமல் இருந்திருக்கலாம். அதாவது வந்து மீதி எல்லாருமே வந்து அவுட் ஆகாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி கேமரூன் கிரீனோட அந்த ஷாட்டெல்லாம் வந்து எனக்கு என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு புரியல. மேபி வந்து T20 மோடுக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து ஸ்லிப்பெல்லாம் இருக்காது, கல்லி எதுவுமே இருக்காது, தேர்ட் மேன் தான் இருப்பாங்க, கிளைட் பண்ணி விட்டுட்டு ஒரு ரன் ஓடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணாருன்னு நினைக்கிறேன். அது வந்து அதான் அது வந்து எப்படி அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியல. இது இது இவங்க வந்து என்னதான் கிஃப்ட்டை வந்து இவங்க வந்து கொடுத்தாலுமே, அந்த கிஃப்ட்டை வந்து இன்னும் வந்து சீக்கிரமாக கொடுக்க வச்சதோ இல்லை வந்து கிஃப்ட்டுக்கு வந்து அவங்கள தயார் பண்ணதோ ஐ திங்க் இங்கிலீஷ் பவுலர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரே ஒரு சேஞ்ச் வந்து இந்த டீமில், அதாவது அகெயின் சொல்கிற மாதிரி வந்து ரீஃப்ரேஸ் பண்ணணும். இங்கிலீஷ் டீம் வந்து ஒன்றும் வந்து நம்பர் 1 வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் டீமாலாம் ஒன்றும் ஆகலை. ஒரே ஒரு கரெக்ஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து யாராவது ஒரே ஒருத்தர் ஒரே ஒரு ஸ்பெல்லில் நல்லா போட்டுக்கிட்டு இருந்தாரு, அங்கங்கே விக்கெட் வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ வந்து என்னென்னா கலெக்டிவாக ஒரு 2-3 பேர் அவங்கவுங்கள ஸ்பெல்லில் கரெக்டாக போட்டாங்க. ரொம்ப கரெக்டாக பண்ண விஷயம் என்னென்னா, ரொம்ப எதுவுமே பெருசாக ட்ரை பண்ணாமல் சேம் ஃபீல்டை வச்சு ஒரே மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. லெட் த பிச் டூ த டாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் பேக் எடுத்துக்கிட்டு வந்து இருந்தாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இந்த வாட்டி. ஓகே, நீங்க யூஸ் பண்ண ட்ரை பண்ற வேர்டு வந்து கன்சிஸ்டன்சி. கரெக்டா, லைன் அண்ட் they லென்த் were consistent கன்சிஸ்டன்சி. in their line and length வந்து அத வந்து ஐ திங்க் மேபி இட்ஸ் a learning from the previous games. அதே மாதிரி இந்த மேட்ச் அந்த பிச்சும் வந்து அதுதான் எதிர்பார்க்கும். அது நம்ம ஹெல்ப் பண்ணுச்சு. நார்மலா வந்து ஆமா. பவுலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே ஸ்பைசி பிச், ஓகே ஐ வில் ட்ரை டூ ஹார்டுன்னு இல்லாம கரெக்டா தே ஸ்டிக் டு வாட் தே நீட் டு டூ அப்படின்னு பண்ணிருக்காங்க. இன்னொரு அட்வான்டேஜ் நான் இங்கிலாந்து பவுலர்ஸ் என்ன ஹெல்ப் பண்ணுச்சு நான் பார்த்தேன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி சீரீஸ் மேட்ச் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து நிறைய ஓவர்ஸ் போட வேண்டியிருந்தது. ஏன்னா ஆஸ்திரேலியா கிரைண்ட் பண்ணாங்க, நிறைய ரன்ஸ் எடுத்தாங்க, அஃப்கோர்ஸ் லாட் ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அதனால இந்த செகண்ட் ஸ்பெல் தேர்ட் ஸ்பெல்லாம் போறப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க டயர்ட் ஆயிட்டாங்க பிசிக்கலி அண்ட் மென்டலி. ஆனா இந்த பிச்சு பிளஸ் வெரி ஷார்ட் இன்னிங்ஸ் இல்லைங்களா, 45 ஓவர்ஸ் 30 ஓவர்ஸ் 35 திரும்ப ஆமா, ஆமா. 35 ஓவர்ஸ், அது வந்து எனக்கு தெரிஞ்சு பவுலர்ஸை வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாவே வச்சிருந்ததும் ஒரு அட்வான்டேஜ் டு இங்கிலாந்து பவுலர்ஸ் ஃபார் தம் டு மென்டலி பி லைக் ரெடி இல்லைங்களா. ஏன்னா கண்டிப்பா. அவங்களுக்கு தெரியும் லைன் அண்ட் லென்த் போடணும், பட் ஆனா அதுக்கு கரெக்டா போடுறதுக்கு ஸ்கில்ஸும் பிளஸ் மென்டாலிட்டி இருந்ததுன்னா அவங்க பண்ணியிருப்பாங்க. ஐ திங்க் இது வந்து அந்த ஷார்ட் இன்னிங்ஸ் வந்து எனக்கு அதுவும் ஹெல்ப் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ஆல் இன் ஆல் இங்கிலாந்து பவுலர்ஸ் மேட் அ டிஃபரன்ஸ் இன் திஸ் மேட்ச். அதான் இந்த பிட்ச்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து அந்த குட் லென்த்தில் ஸ்டிக்கை டார்கெட் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி விக்கெட் வில் கம். அதாவது நீ வந்து உனக்கு விக்கெட்டே வேணாம் அப்படின்னு நீயே நினச்சாலுமே பேட்ஸ்மேன் வில் கிவ் தேர் விக்கெட்ஸ் அப்படின்றது தான். ஸோ அந்த குட் லென்த்லேயே வந்து அவங்க கரெக்டாக ப்ரெசிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அண்ட் தட்ஸ் வாட் லைக் ஹேப்பன். ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் அதை நான் பண்ணலை அப்படின்னு நான் சொல்லலை, பட் ஆனால் அதை தான் நம்ம சொன்னோம் இல்லையா. அதாவது வந்து ஏதாவது கராத்தே தெரிஞ்சவங்ககிட்ட கராத்தே வந்து நம்ம பண்ணி சண்டை போடலாம், பாக்ஸிங் தெரிஞ்சவங்ககிட்ட பாக்ஸிங் போடலாம். எனக்கு எதுவுமே தெரியாதா, நானே ஃப்ரீ ஸ்டைலில் எல்லாமே பண்ணுவேன்டா, நான் வந்து எல்லாமே பண்ணுறவங்ககிட்ட நம்ம எப்படி போட்டாலும் அவன் அடிப்பான்ல, அந்த மாதிரி இவங்க பண்ணி இவங்களுக்கு அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்துக்கு வந்து விக்டரி கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைனலி ஐ திங்க் ஆஃப்டர் 15 இயர்ஸ் ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து ஜெயிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆஷஸ்ல. ஆமா ஸோ ஆமா 15 இயர்ஸ் இந்த 3 பாயிண்ட் வந்து நீங்க அக்ரி பண்ணிக்கிறீங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பிட்ச் அண்ட் டாஸ், செகண்ட் பாயிண்ட் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் வர் லைக் கைண்ட் எனஃப் டு கிவ் த கிஃப்ட்ஸ் அவங்களோட விக்கெட்ஸா.
அதாவது அதுக்கப்புறம் வந்து கன்சிஸ்டன்ட் இங்கிலீஷ் பவுலர்ஸ் வித் தேர் லைன் அண்ட் லென்த். இந்த 3 ரீசன் தான் வந்து இங்கிலாந்து வந்து ஆஃப்டர் 15 இயர்ஸ் ஒரு ஆஷஸ் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அக்ரிட். ஐ அக்ரி. ஓகேங்களா? ஸோ வியூவர்ஸ் நீங்களும் இந்த பாயிண்ட்ஸ் அக்ரி பண்றீங்களா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்ல அக்ரி பண்ணல, நான் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க ஏதாவது உங்களுக்கு திங்கிங் இருந்தாலும் அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா. நீங்க அத வந்து வேற ஏதாவது ஒரு பாயிண்ட்டு, இத நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. இதனால தான் இங்கிலாந்து ஜெயிச்சாங்க அப்படின்றதாலுமே நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மாஸ்டர் சொன்ன மாரி. அப்புறம் இன்னொரு விஷயம் மாஸ்டர், நம்ம வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ வந்து கூடிய சீக்கிரம் ரீச் பண்ண போறோம். மேபி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அவுட் ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம 500 சப்ஸ்கிரைபர்ஸ வந்து ரீச் பண்ணிடலாம். 2025 ஒரு ஹைல முடிக்க போறோம். அ இந்த சப்போர்ட்டுக்காக மாஸ்டர் கிட்டயும் என்கிட்ட இருந்து ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு. நன்றி. தேங்க் யூ சோ நன்றி மச். நன்றி ஸோ நன்றி. அ உங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற யாருக்காவது வந்து கிரிக்கெட் பிடிக்கும்னா, இந்த சேனல வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா இந்த சேனல் வந்து உங்கள டிசப்பாயிண்ட் பண்ணாது. அன்டில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ சைனிங் ஆஃப் விக்ரம். அண்ட் மாஸ்டர் தேங்க்யூ.